ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பலாக்கொட்டை ஃப்ரை ஏர் ஃப்ரையரில் எப்படி கிரன்ச்சியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பலாக்கொட்டை ஃப்ரைக்கு வந்துட்டு இந்த பலாக்கொட்டைங்களை எடுத்துட்டு அதில் இருக்க இந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்கின் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நம்ம இந்த ஏர் ஃப்ரையர் பேப்பரில் இதில் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த ஃப்ரை வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு கொஞ்சமாக பாருங்கள், ரொம்ப கொஞ்சமாக மிளகாத்தூள், அது கூடவே ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட்டு, ஒரு 2-3 ட்ராப்ஸ் கீ போட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன வயசில் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் விறகு அடுப்பில் இந்த பலாக்கொட்டையை போட்டு நல்லா சுட்டு தருவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இங்கெல்லாம் விறகடுப்புக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதனால் இதை ஏர் ஃப்ரையரில் வந்துட்டு நம்ம வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னா அந்த சுட்டு சாப்பிட்ற டேஸ்ட்டு அதே டேஸ்ட்டு வரும் நம்மளுக்கு. இப்போ இதை வந்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா இது வந்து 200 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இதை இடையில வந்துட்டு நம்ம அப்பப்போ எடுத்து அதை வந்து நல்லா அப்படி குலுக்கி மட்டும் வச்சா போதும். திருப்பி 15 மினிட்ஸ் கழித்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சுன்னு பாருங்கள். நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை ஆனால் நல்லா சூப்பராகிடும். மினிட்ஸ் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பாருங்க சவுண்டு எப்படி இருக்குது பாருங்க. இதில் இன்னும் கூட நீங்கள் வந்து ஸ்பைசஸ் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள், நெய்யெல்லாம் கூட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.